பெண்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் growth-உமே அதிகரிச்சிருச்சு. பெண்கள் இப்ப எல்லா துறையிலையும் சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது பிங்க் ஆட்டோ ஸ்டாண்ட். இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் சென்னையில ஷெனாய் நகர்ல இருக்கு. இதுதான் பெண்களுக்காக திறக்கப்பட்ட 3வது ஆட்டோ ஸ்டாண்ட். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 40 பேர் கொண்ட குழு பெண்களுக்காகவே தனியா திறந்திருக்காங்க இந்த ஆட்டோ ஸ்டாண்ட். பெண்கள்லாம் சேர்ந்து இந்த ஆட்டோ ஸ்டாண்டை எதுக்காக ஓபன் பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கன்றத அவங்க சொல்லியே கேட்போம் வாங்க. என் பேர் இந்திர பிரியதர்ஷினி. நான் அம்ஜையர்லேருந்து இருக்கிறேன். என்னோடய ஸ்டாண்டு வந்து சென்னை நகரில் போட்டிருக்கிறாங்க. நான் இது ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னாடி நான் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்தேன். நான் மாதத்துக்கு 410 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். 5 வருஷம் வேலை பார்த்தேன். 10,000 ரூபாய் தான். ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுனா 10 பேர் எதிர்க்க, பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இருந்தாலும் சரி, அவங்க எதிர்க்க 10 பேர் எதிர்க்க திட்டுவாங்க. நான் பார்த்தேன் 10 பேர் எதிர்க்க அழுவுறதோட வந்து பாத்ரூமில் போய் அழுவேன். என்னடா இந்த மாதிரி கஷ்டத்தில் நம்ம இது பண்ணி நிற்கிறோமேன்றதுனால வந்துட்டேன். நான் வெளியே வந்து இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். நான் அவர் வந்து சரி அப்படின்னாரு. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், பயம் எனக்கு அவரு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு பயம் இருந்தாலும் மறுபடியும் நான் வேலைக்கு போனேன். அதே இடத்துல நான் வேலைக்கு போனேன். சிஸ்டர் இந்த மாதிரி வந்து நான் ஒரு இடத்துல ஆட்டோ ஓட்டலான்னு பார்க்குறேன். உடனே அவங்க நேமு எல்லாமே எடுத்து எழுதி கொடுத்துட்டாங்க. 2 நாள் அந்த ஆஃபீஸ் ஆண்ட போனேன். கேட்டு வரலாம் நான் நின்னேன். அங்கேயும் பயம்தான். எதுக்கெதாலும் எனக்கு பயம்தான். டிரைவிங் கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணி ஆட்டோவும் வாங்கியாச்சு. 5 மாதமாக வந்து ஆட்டோ சும்மாவே வீட்டை வச்சுருந்தேன். நான் எங்கள் அக்கா மோகன் அக்கா வந்தாங்க. ஏன்டி நீ பயந்துன்னு உக்காந்துக்கிற, வெளியே வாடினாங்க. அக்கா நான் நாளைக்கு வரேங்க்கா, இன்றைக்கி வரேங்க்கா அப்படின்னு சொல்லி அவங்களாண்ட நான் சமாதானம் பண்ணி தான் நான் அனுப்பிச்சிருந்தேன். மறுபடியும் காலையில் 8 மணிக்கெலாம் ஓடிடுவாங்க. நான் எங்கன்னா போயிட்டேன்னா என்னன்னு பார்க்குறதுக்காக காலையில் 8 மணிக்கெலாம் வருவாங்க. வெளியே வாடி, நீ ஓட்டுறத நான் பார்க்குறேன், வெளியே வா. எதுவும் சும்மா பயந்துன்னு உக்காடுற, நீ 4 பேர் இடித்தாதான் நீ முன்னுக்கு வர முடியும், வெளியே வான்ட்டு அவங்க தான் என்னை மோட்டிவேஷன் நல்லா பண்ணாங்க. இப்போ வந்து நான் இந்த யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இல்லை. இந்த வண்டியில் நான் ஒரு 1000 ரூபாய்னா நான் சம்பாதிக்கிறேன். யாருக்கும் நான் கை கட்டி பதில் சொல்ல வேண்டியது இல்லை. போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இங்கே அமரா ஸ்டோராண்ட நான் நின்றுந்தேன். ஒருத்தங்க அவங்கள கை தட்டி கூப்பிட்டாங்க, அம்மா அங்கே வாமா அப்படின்ட்டு. நான் போய் அங்கே நின்னேன். அம்மா ஆட்டோ வரமான்னு கேட்டாங்க. அவங்கள விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துல ஓரமாக நின்னேன். அங்கே 10 பேர் ஆட்டோ ஸ்டாண்டில் நின்றுந்தவங்களாம் வந்தாங்க. அம்மா நீ எப்படி அவங்க கூப்பிட்டா போவ அப்படின்னு கத்துனாங்க. அண்ணா அவங்க தானே கூப்பிட்டா, அவங்க கூப்பிட்டா போவியா நீ போகக்கூடாதுமா, நாங்கள் என்ன தெரியுமா ஸ்டாண்டு போட்டு நின்றுக்கிறோம், அவங்க கூப்பிட்டா போவீங்களா? அண்ணா நானா வாய் திறந்து கேட்கல, அவங்கள தான் கை தட்டி ஆட்டோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் போனேன். அம்மா அவங்க கூப்பிட்டா கூட அங்கே இருக்கிறாங்க பாரு, அவங்களாண்ட போய் சொல்லுங்க அப்படின்னு நீ சொல்லணும். எனக்கு அதெல்லாம் தெரியாதுண்ணா, அவங்க என்ன தான் கூப்பிட்டாங்க, நான் போய் அட்டன் பண்ணுவேன். என்னோட வேலை அதுதான். நம்மளுக்கு ஸ்டாண்ட் இல்லாதனால நம்மள அங்கே நிற்காத இங்கே நிற்காத 10 பேர் தெருத்தி வச்சுருந்தாங்க. பார்க்காண்ட நிற்பேன். போலீஸ்காரங்களாம் அம்மா இதுனா உங்களுக்கு ஸ்டாண்டு போடுற இடமா, போய் அப்படியே நில்லுமா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு ஓரமாக போய் அப்படியே நின்னேன். நம்மளுக்குன்னு இப்போ ஸ்டாண்டு போட்டுக்கிறதுனால யார்கிட்டையும் இது எங்கள் ஸ்டாண்டுன்ட்டு உரிமையாக நான் பேசலாம். இந்த இடத்துல நான் எப்போ வேணாலும் போடலாம், எப்போ வேணாலும் நான் எது வேணாலும் பண்ணலாம். வணக்கங்க, என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் இங்கே ஷெனாய் நகரில் தான் பிறந்து வளர்ந்து எல்லாமே எனக்கு இந்த இடம்தான், இந்த ஏரியாவில் தான் இருக்கேன். இந்த ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என் பிள்ளைங்களை, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பெயிண்டிங் வேலை தான். அவங்க பிறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மழை டைமில் வேலையே இருக்காது அவருக்கு. 4 மாதம் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் தனியாக வந்து வீடு வாடகை தான் கட்டிட்டுருக்கோம். இது வரைக்கும் இப்போவும் வாடகை வீடு தான், எங்கள் சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லை. 2 வருஷத்துக்கு ஒரு முறை வீடை மாற்றி காலி பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ வந்து வருமானமே இருக்காது. எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு போனால் தான் எனக்கு வருமானம். நானும் சின்ன குழந்தைங்க வச்சுன்னு வேலைக்கும் போக முடியாது. என் பையனுக்கு ஒரு 3 வயசுலேருந்தே நான் வேலை செஞ்சுட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 வருஷமாக வேலை தான் செஞ்சுட்ருக்கிறேன். நான் செய்யாத வேலையே இல்லை. ஹவுஸ் கீப்பிங் செஞ்சுருக்கிறேன், ஜிம்மில் வேலை பார்த்துருக்கேன், வீட்டு வேலை பார்த்துருக்கிறேன். இந்த ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சைக்கிள்லேயே வந்து 3 வீட்டுக்கு போவேன். நான் காலையில் 10 மணிக்கு போனேன்னா அதோட 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவேன். சைக்கிள்லேயே தான் சுற்றுவேன். இந்த உடம்புல நீ எப்படிம்மா வேலை செய்கிறேன்னு அங்கேயும் போய் முடிச்சுட்டு வீட்டிலே வந்து வேலை பார்ப்பேன். ஏன்னா பசங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சின்ன பசங்க. அவ்வளோலாம் கஷ்டப்படுவேன் நான் வந்து. ஏன்னா அவர் சம்பாதித்த வாடகைக்கு தான் சரியாக போயிடும். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்காது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை எனக்கு வீடு செட் ஆகாது, இல்லை ஹவுஸ் ஓனர் வீடு செட் ஆகாது. எனக்கு வீடு பிரச்சனையும் ரொம்ப பெருசாக இருக்கும். குட்டியும் இப்போ வந்தால் கூட எங்கள் வீடு ரொம்ப சின்னது தான். அதில் எப்படி நீங்கள் வசிக்கிறீங்கன்னு கேட்பீங்க. இப்போது நான் காலி பண்ணணும்.
ஆனால் இந்த ஆட்டோ வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நிறைய மாற்றம் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டு வேலைக்கெல்லாம் போனேன்னா ஒரு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கே உடம்பு சரியில்லைனா மாத்திரை கொடுத்து வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ மழை காற்று எல்லாத்துலேயும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கணும், லீவே கொடுக்க மாட்டாங்க. எதுக்குமே எந்த விசேஷத்துக்கும் போக முடியாது, உடம்பு சரியில்லைனா கூட போக முடியாது, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட போக முடியாது. ஆனால் ஆட்டோ வந்ததுக்கப்புறம் எனக்கு உடம்பு முடியல, என் பிள்ளைங்களுக்கு எங்கன்னா போகணும், உடம்பு சரியில்லைனா கூட ஒரு நாள் இல்லைனா கூட அந்த காசை நான் மறுநாள் சம்பாதிச்சுப்பேன். இப்போ நானே இதுக்கு ஓனர், இப்போ நானே கஷ்டப்படுறேன். எனக்கு தேவைன்னா நான் சம்பாரிச்சுக்கிறேன். இப்போ நான் டியூ கட்டுறேன், இந்த ஆட்டோ ஓட்டி வீட்டு வேலையில் நான் விட்டுட்டேன். இப்போ எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. நம்மளே சொந்தமாக கஷ்டப்படுறோம், நம்ம வர வருமானத்தை நம்மளே பேசி நம்மளே சம்பாரித்து இது பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் நான் சம்பாதிக்கிறேன். அது இல்லாமல் ஸ்கூல் சவாரி எடுக்கிறேன். ஸ்கூல் சவாரி போயிட்டு தான் நான் வந்து 1000 ரூபாய் வருமானம் பார்க்குறேன். என் பசங்க கேட்குறத வாங்கி கொடுக்குறேன். இப்போ நான் வாடகை வீடு இருந்தால் இப்போ லீஸுக்கு போகிற அளவுக்கு எனக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. நான் சேஃப்டி பண்ணுறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரே நான் மாத சம்பளம் வேலைக்கு வச்சிட்டேன். எனக்கு அவருக்கு உடம்பு சரியாமல் ஆகிடுது. அந்த பெயிண்ட் வேலை செஞ்சு வீசிங் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அலைவி மோகனாக்கான இருக்கான். நான் ரொம்ப பயப்படுவேன். இப்போவும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நீ பயப்படுவ, நீ பேச மாட்டே, நீ உம்முன்னு இருப்ப அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வெளியே வர 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 ரொம்ப அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் தான் நம்மளுக்கு. அதெல்லாம் உன்னால் முடியும், நீ பண்ணுவேன், எங்களை விட மேலே தான் வருவேன், நீ பாரு, தைரியமாக எடு, வெளியே வா, எதுக்கு சும்மா வீட்டில் போட்டு வச்சுன்னு இருக்கிறேன். எடுத்தே நான் 2 மாதம் ஓட்டல, பயந்து ரோட்டில் போனால் எனக்கு பயம், வண்டிங்க வந்தால் பயம், ஆம்பளைங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, திட்டுவாங்க, இடிச்சிட்டா கேவலமாக பேசுவாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் அந்த அக்கா மோட்டிவேஷன் பண்ணிக்கினே இருப்பாங்க. அப்படி தான் பேசுவாங்க, நீ தப்பு பண்ணாதான் பயப்படணும், நீ தைரியமாக பேசு, நான் கரெக்டாக தான் வரேன்னு சொல்லி தைரியமாக பேசு, நம்ம தப்பு பண்ண மாட்டோம், பயத்தில் பதட்டப்படாத பேசு அப்படின்னு சொல்லி அவங்க பயமுட்டுவாங்க. அதே போல் பிங்க் ஆட்டோவில் போகும்போது எல்லா வண்டிக்கும் வந்து கிராஸ் பண்ணும்போது வழி விடுவாங்க. ஆனால் உமன்ஸ்னோடனே வழியே விட மாட்டாங்க. அவங்க தான் முன்னாடி போவாங்க. நம்ம கரெக்டாக இண்டிகேட்டர் போடுவோம், ஆர்னர் அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நிற்கவே மாட்டாங்க. ஏன்னா லேடிஸ் தானே வராங்க, நம்ம முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணும்போது இப்போ அதுக்கு முன்னாடி பயப்படுவோம். அவங்களே போட்டோம், நம்ம பொறுமையாக போகலான்னு நின்றுடுவேன் சவாரினோட. இப்போ ஒரு முறம் வச்சால நீ போயிடுமா, நீ போம்மா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் கொடுத்துருக்குறாங்க மோகனக்கா. இப்போ எனக்கு என்னென்னா, நான் சம்பாதிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், பசங்க என்ன கேட்டால் வாங்கி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கிறேன். நானே டியூ கட்டிக்கிறேன், வீட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஒரு நாள் என்னால் முடியல அப்படின்னா கூட நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் சேர்த்து சம்பாதிச்சுக்கிறேன். இந்த ஆட்டோ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய உமன்ஸ் வரணும் வெளியே. என் பேர் பிந்துமா. இப்போ நான் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்னா வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்ப எப்படின்னா எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லை, பசங்களையும் பார்த்துக்கணும், எல்லாமே நான் தான். ஒரு லீவு கேட்கணுன்னா கூட நான் தான் போகணும் ஸ்கூலுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம். எதுக்கு அப்படி சொல்கிற கஷ்டப்பட்டேன்னா, ஒரு வீட்டு வேலையில் 3 வீட்டு வேலை செய்வேங்க. ஒன்று முக்கோணம் மாதிரி, ஒன்று அந்த காரணம் ஒரு இந்த காரணம் நடந்து தான் போவேன். சைக்கிளோ பைக்கோ எதுவும் ஓட்ட தெரியாது. அப்படி தான் என் வாழ்க்கை ரன் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிற என்னை விட்டு போகும்போது என் பசங்களோட நான் தனியாக வந்து என்னால் வாழ முடியுமா, நம்மளால் இருக்க முடியுமா, ஒரு வேளை சாப்பாடு இல்லாத கூட நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அந்த நேரத்துக்கு. அது அப்படியே படிப்படியாக அப்படியே வீட்டு வேலையே பார்த்து ஓரளவுக்கு நான் சமாளிச்சிட்டேன். அன்றைக்கி நான் வேலை செய்யும்போதே ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாரித்தேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் கூட என்னால் எடுக்க முடியும். இன்றைக்கி நான் யார்கிட்டையும் போய் தயவுன்னு போய் நிற்க வேண்டியதில்லை. எனக்கு காசு வேணும்னா என் வண்டி இருக்குதுன்னா போதும், நான் எடுத்து ஓட்டினேன்னா இன்றைக்கி 500 ரூபா ஒரு நிமிஷத்தில் எல்லாம் சம்பாதிக்க முடியும், தைரியம் இருக்குது. இந்த ஆட்டோ தான் வாங்கினேன், போன மாதம் மார்ச் மாதம் வாங்கினோம். அப்போ தான் எடுத்து ஓட்டவும் ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் கெத்தாக சொல்லுவேன், 35,000க்கு மேலே நம்ம சம்பாதிக்க என்னால் முடியும். ஆனால் இதே மாதிரி பெண்கள் யாருன்னா வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம்னு சொல்லி உட்காராதீங்க. நம்ம கையில் தொழிலுன்னு ஒன்று இருந்தால் என்றைக்காக இருந்தாலும் யார் காலையும் விழ வேண்டியதில்லை. கற்றுக் கொடுத்தவங்களும் இப்போ ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டுருக்கோம் நாங்கள். என் பேர் அமிர்தவல்லி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் பச்சைப்பாஸ் ஷெனாய் நகரில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீலர் ஓட்டியிருந்தேன், ரேப்பிடோ. அதில் ஒன்றும் அவ்வளோ வருமானம்லாம் வராது. என் ஃபேமிலியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் இருந்தது, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நான் வெளில வரணும்னு சொல்லி நான் ரேப்பிடோ 2 வீலர் ஓட்டியிருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க, தனியாக உன்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னால் முடியும், என் 2 பசங்களை வச்சுன்னு என்னால் தனியாக வாழ முடியும்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்தும் காட்டினேன். மோகனாக்கான்றவங்க வந்து டிரைவிங் சொல்லி கொடுத்தாங்க, நல்லா மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஆட்டோவும் நல்லா கற்றுக்கிட்டேன். நான் ஆட்டோ ஓட்டி இப்போ வந்து 5 மந்த் ஆகுது. 5 மந்தில் நான் நல்லா ஓட்டுறேன். ஒரு நாளைக்கு 1800 ரூபா, ஒரு டைமில் 2500 ரூபா கூட என்னால் ஓட்ட முடியும். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா 2500 ரூபா கம்பல்சரி என்னால் ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஓட்டி இப்போ என்னை ஃபினான்ஷியலும் நான் வந்து இப்போ நல்லா தான் இருக்கேன். முன்னை விட இப்போ ரொம்ப நல்லாவே இருக்கேன். நான் யார் கையும் எதிர்பார்க்கணுன்ற அவசியமே இல்லை எனக்கு. என் பசங்க இப்போ இதை ஆசைப்பட்டு எதனா ஒன்று கேட்டால் ஃபஸ்ட்டு முடியாது, வாங்கி தர முடியாது என்னால். ஆனால் இப்போது என்னால் கண்டிப்பாக என் பசங்க ஆசைப்பட்டு கேட்குறத நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஏன்னா என் பசங்க என்ன மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னு எதுவுமே அவங்க நினைக்கக்கூடாது. அதனால் வந்து என் பசங்க வந்து ஆசைப்பட்ட கேட்டதாக
என்னால் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கே அவளுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற இது எனக்கு இருக்குது. அதனால் அவள் எது ஆசைப்பட்டா, என் பொண்ணோ பையனோ எது ஆசைப்பட்டு கேட்டாலும் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுக்குற நிலமையில தான் இருக்கிறேன். இப்போ என்னால் வந்து தனியாக நின்று இப்போ என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போனால் கூட எனக்கு பயம் கிடையாது. நான் தனியாக நின்று என்னால் வாழ முடியும். அதே மாதிரி லேட் நைட் சவாரியும் நான் எடுக்கிறேன் ஆன்லைனில். லேடிஸ்லாம் வந்து நம்பி ஏறுறாங்க, சேஃபாக வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஆன்லைனில் தனியாக லேடிஸ்க்குன்னு எதனா ஆப் இருக்கானும் கேட்குறாங்க. அதே மாதிரி அவங்க பசங்களையும் எங்களை நம்பி தைரியமாக அனுப்புகிறாங்க. மெயினாக பயம் இல்லாமல், அதாவது கூட ஃபஸ்ட்டு ஏற வரேன்னு வராங்க. ஆனால் லேடிஸ் டிரைவரை பார்த்தோன்னே ஓகே லேடி தானே, நீங்களாக தனியாகவே ஏறி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் இறக்கிட்டு மட்டும் எங்களுக்கு கால் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ரொம்ப சேஃபாக வந்து எல்லாருமே வந்து சேஃபாக தான் வந்து இது நினைக்கிறாங்க. அதே மாதிரி பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரிங்க் பண்ணிவிட்டு வரவங்கள வந்து நான் ஏற்ற மாட்டேன் லேட் நைட்டில். கண்டிப்பாக நான் கேன்சல் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிவிட்டு நான் ஆர்டரை இது பண்ணிவிட்டு போயிடுவேன். இதே லேடிஸாக போட்டாங்கன்னா கொஞ்சம் தூரம் போகணும், கொஞ்சம் இருட்டாக இருக்கும்க்கா, கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு போய் விடுங்க அப்படின்னாலும் அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக ஓகே மேடம் நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவங்கள சேஃபாக தான் விட்டுட்டு அவங்க உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அங்கேருந்து ஆட்டோவே எடுப்பேன். என் பேர் லில்லி. நான் இப்போ தான் ஒரு 3 மாதமாக ஆட்டோ ஓட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து டெய்லர் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு சரியாக வேலை செய்ய முடியல என்னால், ஆப்ரேஷன் பண்ணதுனால. ஆனால் நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, உன்னால் இந்த வேலை செய்ய முடியாது, எந்த வேலையும் இந்த டெய்லர் வேலையை விட்டால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் என்னாலையும் சாதிக்க முடியும்னு சொல்லிவிட்டு நான் இந்த வேலைக்கு வந்தேன். வந்து இன்றைக்கி நான் நல்லபடியாக ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு கையில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு நான் வந்து கிளச்சு போடும் போது கை கொஞ்சம் மறுத்து போகிற மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஆனாலும் என்னால் ஓட்ட முடியும்னு சொல்லிவிட்டு நான் இன்னையவரையிலும் அதை ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். என்னாலையும் சாதிக்க முடியும் சார். பெண்கள் எல்லாருமே சாதிக்கணும், அதுதான் என்னோடது. இப்போது இந்த ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிறதுனால நிறைய யூஸ்ஃபுல் நம்மளுக்கு. எங்கே நிப்பாட்டினாலும் எங்களை ஆட்டோ எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால இப்போ எங்களாலேயும் முடியும். இப்போ இந்த ஸ்டாண்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது சார். எல்லாரும் மோகனான்னு சொல்கிறாங்களே, யார் தெரியுமா அந்த மோகனா? நான் தான். ஓகேவா? இங்கே வந்து சென்னை நகர் மெட்ரோவில் நாங்கள் வந்து ஸ்டாண்டு பிங்க் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். லேடிஸ்க்கு பெண்களாக நாங்கள் ஒரு 40 பேராக ஜாயின் பண்ணி பிங்க் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். எதனால் இது ஓப்பன் பண்ணோன்னா, ஜென்ஸுங்க டிரைவருங்க நம்மளை நிற்க விட மாட்டுறாங்க. எங்கே போனாலும் லேடிஸ் வராதிங்க, நீங்கள் நவுந்து போங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் முன்னுரிமையாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே 2 ஸ்டாண்டு இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் மூலயமா பிங்க் ஆட்டோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். லேடிஸுங்க முன்ன இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த பிங்க் ஆட்டோன்னும் போது நம்ம லேடிஸுங்களாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. பிங்க் ஆட்டோ போகுது, பிங்க் ஆட்டோ போகுது, ரோட்டில் போகும்போது பிங்க் ஆட்டோ போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லேடிஸுங்களுக்கும் பிங்க்குனாலே எங்களுக்கு பிடிச்ச கலரு பிங்க்கு தான். பெண்களுக்கு பிடிச்ச கலரு பிங்க்கு. நான் அதனால தான் பிங்க் கலர் சேரீ கூட கட்டின்னு வந்துக்கிறேன். ஓகேவா? அதனால் பிங்க் கலர். அதனால் வந்து பெண் குழந்தைங்கள இந்த பிங்க் ஆட்டோ மூலயமா நீங்கள் அனுப்பலாம், நம்பி அனுப்பலாம். ஆஃபீஸ் போகிற ஸ்டாஃபுங்க வரலாம், வயசானவங்க வரலாம், எல்லாருமே நீங்கள் வாங்க, நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். பிங்க் ஆட்டோ நோக்குங்க. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, லேடிஸுங்க எங்கே போனாலும் பாத்ரூமுக்கு நாங்கள் திண்டாடுறோம். எல்லாருமே தான். இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க மட்டும் இல்லை, பெருக்கிறவங்க, குப்பாளுறவங்க எல்லாருமே லேடிஸ் இருக்கிறோம். நாங்கள் எங்கே போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் அனுபவிச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? அதேமாரி வந்து ஜென்ஸுங்க, எல்லா ஜென்ஸுங்கன்னு நான் சொல்லலை, ஜென்ஸுங்க ஆண்கள் வந்து எங்களை எல்லாருமே வந்து நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நீ ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, வேஸ்ட்டுன்றாங்க. அந்த வேஸ்ட்லேருந்து வந்தவ தான் இந்த மோகனா. ஆனால் அந்த தைரியத்தை எல்லாருமே பசங்க பார்த்தீங்க, எல்லாருமே ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தாங்க. அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்தவங்க தான் இவங்க அது பிங்க் ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே. ஓகேவா? அதனால் நீங்களும் தைரியமாக வாங்க, நீங்களும் தன்னம்பிக்கையாக இருங்க. எதுனா ஒரு தொழிலை முயற்சி செஞ்சு வெளியே வாங்க. ஓகேவா? உள்ளே இருக்காதீங்க. மகளிர் தின வாழ்த்துக்கள். இப்போ பேசினவங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்தில் அவங்க குடும்பத்துலேயும் சரி, மனசாலையும் சரி அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சு அதுலேருந்து தாண்டி எப்படி முன்னேறி வரணுங்கிறதா பார்க்குறாங்க. பொதுவாகவே எல்லா துறையிலையும் பெண்களுக்கான சேலஞ்சஸ் அதிகமாக இருக்கும், கஷ்டங்களும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி மேம்படுத்திக்க போகிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ண போகிறோன்றது தான் இவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.